காஷ்மீர் விஷயத்துக்குள்ள நான் என்டர் ஆகிறேன், அது 1000 ஆண்டு பழமையான பிரச்சனை, அதுக்குள்ள நான் வர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. ஏற்கனவே அது பண்ணது அதிகமா இருக்கு, அதிகபட்சமா இருக்கு. இப்ப உள்ள ஒரு தனிப்பட்ட மாநிலத்தில் உள்ள பிரச்சனைக்குள்ள வர அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அவரை பொறுத்தவரை, ட்ரம்ப் பொறுத்தவரை அவர் எப்படியாச்சும் ஒரு நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கணும்னு பாக்குறாருங்க. அவருக்கு என்ன லெஜிட்டிமசி தானுங்க இவங்களுக்கு எல்லாம் அவருக்கு காசா பணமா இல்ல, அமெரிக்க ஜனாதிபதி ஆயிட்டாரு. ஆனா உலகம் தன்னை மதிக்க மாட்டேங்குது, எல்லாருமே ஒரு கிண்டல் கேலி ஏளனமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு எப்போ அந்த உள்ள ஒரு நிரடல் இருக்கிறது. அந்த நிரலை எப்படி சரி செய்ய முடியும் என்றால், ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ண போறேன், நான் அந்த உக்ரைன் ரஷ்யா போறேன் இப்ப நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. 24 hours, அதாவது நான் பதவியேற்று 24 மணி நேரத்துல இது முடிய போகுது என்று கூறினார். ஒரு மண்ணு நடக்கல, அங்க ஏதோ ட்ரை பண்ணாரு, இங்க வந்தாரு, சவுதி அரேபியா போனாரு, ஏதோ பண்ணி பார்த்தாரு, அவனுக்கு போடான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப அடுத்தது என்ன பண்ணாரு, சரி இந்த காசா போற நிறுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலிட்ட பேசி கொண்டிருந்தாரு. எப்பா முடிச்சிருங்கன்னு சொல்லி பேசியிருந்தாரு. அப்கோர்ஸ் இஸ்ரேலுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணி கொண்டிருந்தாரு. அவ்வளோ ஆயுதங்கள் கொடுத்து கூட தமாத்தோண்ட இடம் 3 மைல் தான் மொத்தமாவே. இந்த பிரெட்னு பாத்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் தான் வரும். அந்த ஒரு லேண்டை இவர்களால் இன்னும் பிடிக்க முடியவில்லை. இன்னும் அங்க இருக்கின்ற அந்த ஹமாஸ் என்ற அமைப்பு இன்னும் அவர்கள் வலுவாக இல்லைனாலும் கூட அவர்கள் இருக்கிறார்கள் என்றதுதான் ஒரு மாபெரும் அவர்களை பொறுத்தவரை, ஹமாஸை பொறுத்தவரை பெருமெற்றியா இருக்குது. அப்ப அங்கேயும் அது ஒத்திச்சு.